ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் வேலை. இந்த வேலை கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, பணம் கொடுக்காமல் மெரிட்டில் நீங்கள் எப்படி இந்த வேலையை வாங்கலாம், யாருக்கெல்லாம் முன்னுரிமை உண்டு, நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து தகவலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் வேலைக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டிருக்காங்க. 2299 வேக்கன்சிஸ் காலி பணியிடங்கள் கூடிய விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு. கண்டிப்பாக இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். இது கவர்மெண்ட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, 229 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு. இது போன மாதம் சொல்லி அடுத்தடுத்த மாதங்களில் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரவும் அதில் ஒரு 2 மாதம் கேம்ப் இருக்குது இல்லையா, அதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் ப்ரமோஷனில் போவாங்க, ஒரு சிலர் ரிட்டையர்ட் ஆகி போவாங்க. அப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு வரும்போது நமக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக தான் வரும். இந்த 2299 2500 மாறலாம், இல்லை 3000 கூட நமக்கு மாறலாம். அதனால் கவலையே படாதீங்க. எல்லா மாவட்டங்களுமே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது அப்ளிகேஷன்ஸ் டேட் எப்போ வரும், முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன்ஸ் டேட்டை பொறுத்த அளவில் உங்களுக்கு ஜூலை மாதத்தில் அப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஜூலையிலேருந்து உங்களுக்கு ஒரு மாத காலம் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்க்காக விடுவாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்ஸ் நடக்கும். அதாவது ஹால் டிக்கெட் கொடுக்கறது, இன்டர்வியூ வைக்கிறது, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் நீங்கள் எப்படி இந்த வேலையை வாங்கலாம், நிறைய பேர் சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்து பணம் கொடுத்து தான் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சத்தியமாக யாரும் அந்த மாதிரி நம்பாதீங்க. ஏன்னா பணம் கொடுக்காம மெரிட் லிஸ்ட்டில் சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெரிட் லிஸ்ட்டில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம், பணம் ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் இந்த வேலையில் நம்ம எப்படி சேரலாம், அதற்கான சாத்தியங்கள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் எதில் வரும், ரிசல்ட் எதில் வரும், எதனா அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த கிராம உதவியாளரை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன் பாருங்க, www.cragovernment.in. இந்த வெப்சைட்டில் தான் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருவாய்த்துறையோட வெப்சைட் தான். இந்த வருவாய்த்துறை இந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா 38 மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த 38 மாவட்டங்களையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மாவட்டத்தில் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு டவுட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். இது தவிர்த்து நம்ம நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுறாங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இந்தந்த மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வெப்சைட்டில் வருது. அதுவும் நிறைய யூடியூப் சேனல்லையும் போகிறாங்க. நம்மளோட யூடியூப் சேனல்லையுமே நம்ம ரெகுலராக எந்தெந்த வேலைக்காக வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது போகிறோம். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஐயோ, குரூப் 4 லெவலுக்கு படிக்கணுமா, மெட்ராஸ் ஹைகோர்ட் லெவலுக்கு படிக்கணுமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் தெளிவாக வாசிக்கவும் எழுதவும் தெரிந்தால் மட்டும் போதும். நீங்கள் இந்த வேலையில் சேர்ந்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தமிழ் வழி கல்வி பயின்றவங்களுக்கு இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு தமிழ் பேச தெரியுமே தவிர நமக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் அவங்க திணறுவாங்க. இதை தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ் வழி கல்வி பயின்றவங்களாக இருக்கட்டும், பயிலாதவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தமிழும்
தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஈஸியாக கிடச்சிரும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் எந்த புக்கையும் வந்து படிக்க தேவையில்லை. எந்த மேக்ஸ் இங்கிலீஷ் எதுவுமே தெரியல. ஜஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும், இந்த வேலையை நீங்கள் வாங்கிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் சிஸ்டர் அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. சும்மா பணம் கொடுத்தா வந்து வேலை வந்து கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் யார் என்ன எதுவுமே தெரியாமல் பணம் மட்டும் கொடுத்தா வேலை கொடுத்துட மாட்டாங்க. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸை பொறுத்த அளவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கும். அதாவது இன்டர்வியூவில் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்வியூ வந்து நடக்கும். அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுதா, நல்லா ஃப்ளூவண்ட்டாக சொல்ல தெரியுதா, அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, அவங்க பேராகிராஃபை சொல்லிக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கு தக்கன நம்ம பிழை இல்லாமல் அவங்க சொன்னதை அனைத்தையுமே தவறு இல்லாமல் எழுதுகிறோமா அப்படின்றது தான் முதல்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேலைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஒரு மாவட்டத்தில் எந்த தாலுகாவுக்கு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்களோ அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும். உங்களுக்கு பைக்கு அல்லது சைக்கிள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலே போதும். 2 தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, இல்லை பைக் ஓட்ட தெரிஞ்சாலும் லைசன்ஸ் இல்லை, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. பைக்கு இல்லது சைக்கிள் இந்த 2ல் ஏதோ ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் போகுதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை சார்ந்தவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் இதை 3 மட்டுமே வச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் 10th நீங்கள் எவ்வளோ மார்க்கு, 12th நீங்கள் எவ்வளோ மார்க்கு, இதை மட்டுமே பேஸ் பண்ணி தான் அவங்க மெரிட் லிஸ்ட்டில் வந்து எடுப்பாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னது அனைத்தையும் தான் பண்ணணும். நீங்கள் வந்து பணம் கொடுத்து தான் சேரணும். யாராவது உங்களை அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டுட்டு கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. கண்டிப்பாக பணம் கொடுத்து செய்கிற மாதிரி வாய்ப்புகள் வந்து அமையாது. செலெக்ஷன்ஸ் லிஸ்ட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 100 மார்க் இருக்குது இல்லையா, இந்த 100 மார்க்கு ப்ளஸ் நம்மளோட ப்ரையாரிட்டி இருந்தால் இல்லாட்டிலும் ஓகே. ஆனால் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரையாரிட்டியோடு ஆட் பண்ணிப்பாங்க. பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறவங்களுக்கு பிஎஸ்டிஎம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இந்த 100 மார்க்கில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ மார்க்கு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வரும். இதற்கு முன்னுரிமை எல்லாம் இருக்கா சிஸ்டர், நம்ம ப்ரையாரிட்டி வச்சுருந்தா கொடுக்கலாமா, நான் விடோவாக இருந்தால் செய்யலாம். யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆண் பெண் இருப்பாளருமே வந்து அப்ளை இப்போ அங்கன்வாடி வேலைன்னா விமென்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி கிடையாது. இது நீங்கள் 2 பேருமே வந்து பண்ணலாம். 21 வயதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வயது இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை. உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து செக் பண்ணிட்டு பாருங்கள். நான் கொடுத்த வெப்சைட்டை வந்து உங்கள் மாவட்டத்தில் உள்ள வெப்சைட்டை பார்த்து செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.